ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சட்டத்தரணி எம்பி வசீம் உல் அக்ரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். சிறுவர்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிறுவர் தினத்தை நாங்கள் கொண்டாடினோம் கடந்த 1ஆம் தேதி. இன்று 3ஆம் தேதி ஆகின்றது. அப்படி என்றால் சிறுவர்கள் தொடர்பான பல பிரச்சனைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பெற்றோர்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வயதில் ஒரு பிள்ளையும், ஒரு 8 வயதில் ஒரு பிள்ளையும், ஒரு 6 வயதில் ஒரு பிள்ளையும் இருப்பாங்க. ஆனால் இந்த 3 பிள்ளைகளுக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிற நேரம் வெவ்வேறான பொருளாதார நிலையில் பெற்றோர்கள் இருப்பாங்க. அதனால கூட பிள்ளைகள் பாதிக்கப்படலாம் தானே? நிச்சயமாக. அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு பிள்ளைகளுக்கும் சரியாக கொடுக்கணும். அதில் வேறுபடுமே. ஒரு ஒரு முதலாவது பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க, 2வது பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நடுத்தரமாக கொடுப்பாங்க, 3வதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். அப்படி அதே நேரம் மன்னிக்கவும் குறுக்கிடுவதற்கு இப்படியும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன். 1வது பிள்ளை பிறக்கிற நேரம் அப்பா கடையெல்லாம் வச்சுட்டு நல்ல வசதியாக இருந்திருப்பார், அவன் நல்ல சொகுசாக வாழ்ந்திருப்பான். 2வது பிள்ளை பிறக்கிற நேரம் அவன் கொஞ்சம் பொருளாதாரத்தில் குறைஞ்சிருப்பான். இதில் பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியான தாக்கம் கட்டாயமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு இல்லாமல் இல்லை. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் இப்போ அவர்கள் சிறுவர்கள், சின்ன மனது படைத்தவர்கள், சின்ன உள்ளங்கள். அவங்க அந்த அவங்களோட கால சூழ்நிலைக்கும் அவங்களோட வாழ்க்கை வட்டத்துக்குள்ளுக்கு அவங்க எடிக்ட் ஆகிடுவாங்க. அது இல்லாத சந்தர்ப்பத்தில் அப்போ மற்ற பிள்ளைகள் இப்போ உதாரணமாக சொல்லப்போனா காரில் போன பிள்ளை நாளைக்கு ஒரு மோட்டர் பைக்கில் போகும்போது மற்ற ஆட்கள் என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காரில் போகிறாங்கன்னா அவங்களோட உள்ளம் பாதிக்கப்படும். அதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு கேட்டால், எப்பொழுதும் சொல்லுவாங்க பழமொழிக்கு, என்னை விட உயர்ந்தவனை பார்க்கப்படாது, எப்போதும் என்னோட தாழ்ந்தவனை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாழ்ந்தவர்களை சொல்லி ஊட்ட வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குதுன்னு சொன்னாங்க? பெற்றோர்களிடம் இருக்குது. அந்த விடயங்களை அவங்க சரியாக விளங்கப்படுத்தி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யப்படும்னு கேட்டால் அவங்க அந்த தெளிவான ஒரு விளக்கத்துக்கு சேருவாங்க, அவங்க ஒரு தெளிவுக்கு வருவாங்க. பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் சரியான சில விளக்கங்களை தெளிவுகளை கொடுப்போமா இருந்தால் அந்த பிள்ளைகள் மிகவும் புரிஞ்சுக்கூடும். அந்த உதாரணமாக சொல்லுவாங்க, முதலாவது பல்கலைக்கழகங்கிறது அவங்களுடைய வீடு தான். வீடு சரியாக இருக்குமாக பாடலே இருக்குது, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அப்போ வீடு சரியாக இருக்குமாக இருந்தால் சரி, இல்லம் சரியாக இருக்குமாக இருந்தா சரியா, அந்த பிள்ளைகளும் சரியாக வளர்க்கப்படுவாங்க, அவங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்வாங்க. அதுக்கு முக்கியமாக அந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க தானே மிக ஒரு பாரிய ஒரு தாக்கம் செலுத்துவாங்க. என்னென்னு சொன்னால், பெற்றோர்கள் அடித்த உடனே ஏசுகிறாங்க சரியா, அன்பாக இருப்பாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் இது செஞ்ச உடனே பிள்ளைகளை ஒரு வித்தியாசமான கோணத்துக்கு கொண்டு போகும். அவங்களுக்கு சொல்லும்போது ஒரு அன்பாக பண்பாக சொல்லக்கூடிய ஒரு நிலப்பாடுக்கு பெற்றோர்கள் வரணும். ஏன்னா இந்த காலம் நான் 90க்கு முன்னுக்கு உட்பட்ட காலங்கள் அல்ல. இப்போ எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகி எல்லாம் எல்லாம் டெவலப் ஆன ஒரு காலம். அப்போ பிள்ளைகளும் அட்வான்ஸாக திங்க் பண்ணுது. சில விஷயங்கள் சில ஃபோன்ஸில் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணலாம், சில விடயங்கள் எங்களுக்கு தேவையில்லை, சின்ன பிள்ளைகள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரி, அப்போ அப்படி இருக்கக்குள்ள அந்த பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு எங்களோட கைக்குள்ளுக்கு கொண்டு வரேங்கிறது முக்கியம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், 2 தாயும் தந்தையும் வேலைக்கு போகிறது இருக்குது தானே, எனக்கு ஒரு தாக்கம் செலுத்தும். இப்போ உதாரணமாக சொல்ல போனால், ஏ என்ற நபரும் பி என்ற நபரை மாரி பண்ணிக்கிறாரு. அவங்க மூலமாக 2-3 பிள்ளைகள் இருக்குது. ஏன்ற நபர் காலையில் வேலைக்கு போனான், அவர் வேலைக்கு போனான், அவர் வருவார் 4:30 5 மணிக்கு 6 மணிக்கு தான் வீடு சேருவார். அவர் தூரமாக இருந்தால் அவரும் சேர்றதுக்கு இன்னும் காலம் எடுக்கும், நேரம் எடுக்கும். அந்த பெண்ணும் வேலைக்கு போவாங்க, அவங்களும் லேட்டாகி தான் வருவாங்க. அந்த பிள்ளைகள் பராமரிக்கிறது யார்கிட்ட இருப்பாங்க? ஆட்சி. அப்படி இல்லாட்டி ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. வேலைக்காரிட அன்பு தான் அந்த பிள்ளை கிடைச்சிருக்கு. அம்மாட அன்போ அப்பாட அன்போ கிடைச்சிருக்காரு. அதுக்காக நான் சொல்லல 2 பேரும் வேலை பார்க்குறது தவறு, வேலை செய்கிறது போகிறது தவறுன்னு நான் சொல்ல வரலை. இந்த இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்போ இருக்க பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப 2 பேரும் வேலை செஞ்சால் தான் ஓரளவு அந்த குடும்பத்தை அந்த வண்டியை ஓட்டி கொண்டு போகலாம். சரி, ஆனால் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் வருவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு பாருங்கள், இப்போ 3 வயசுலேருந்தே நேசரி, அதுக்கப்புறம் நேசரிக்கு போன ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோடனே அவங்க கிளாஸுக்கு போடுறாங்க. கிளாஸுக்கு பகல் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நைட் கிளாஸும் பேரை போடுறாங்க. அந்த வாப்பா அம்மாவோட அந்த சகோதரங்களோட இருக்கிற காலம் நேரம் குறைஞ்ச சரியான குறைவு. அப்போ அவங்களுக்கு எடிக்ட் ஆகுறாங்க அந்த இதுக்குள்ளுக்கு. அதே போல் இவங்க ஃபோனை யூஸ் பண்ண, இன்டர்நெட் இமெயில் எல்லாம் அவங்க ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, எடிக்ட் ஆகிடுறாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளை கத்தி கொண்டு இருந்தால் சின்ன பிள்ளைக்கு ஃபோனை தூக்கி கொடுத்துட்டு அவங்களோட வேலையை பார்க்குறாங்க.
அப்போ அதிலிருந்து எடிக்ட் ஆகுது பிள்ளைகள். அப்போ அந்த விஷயங்கள் இங்கே முக்கியமாக கருத்தில் எடுக்கப்படணும். என்ன சொன்ன, பெற்றோர்கள் அவங்களுடைய நேரடி தொடர்புகளை என்ன செய்யணும், முக்கியமாக அவங்க வச்சு கொண்டிருக்கணும். அவங்களுக்கான அன்பாக சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு கொண்டு போகணும். இதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். பெற்றோர் சரியாக அந்த பிள்ளைகளை வழிநடாத்துவாங்களா இருந்தால், நாங்கள் ஏற்கனவே கதைச்ச விடயங்கள்லையும் சரி, பெற்றோரோட வழிகாட்டல் தான் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். அவங்கள அந்த தவறுகளுக்கோ குற்றச்செயல்களுக்கோ அல்லது மற்ற விடயங்களுக்கோ போகிறது குறைவாக இருக்கும். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா அடிக்கிறார், அம்மா வந்து அன்பாக இருக்கிறாங்க. சில நேரம் அம்மா அடிப்பாங்க, அப்பா வந்து அன்பாக இருப்பார். அந்த மாதிரி வீடுகளில் இருக்குது. சில நேரம் சில பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக உளவியல் ரீதியான பிரச்சனை வருது. ஏன்னா அப்பா டெய்லி அடிக்கிறார், அம்மா டெய்லி சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யுது, யார்கிட்ட போய் சொல்கிறது? அந்த பிள்ளைகளுக்கு நம்மள என்ன செய்யலாம்? பெற்றோர் இப்படி நடந்து கொள்கிறாங்கன்றா அவங்கள பெற்றோர் திருத்த முடியாது. இப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த மாதிரி பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கட்டாயம் என்னென்னு கேட்டால், பெற்றோர் முதலாவது பெற்றோர் ஏன் அடிக்கிறாங்கன்னு நாங்கள் முதல்ல பார்க்கணும். பெற்றோர் ஒருவர் வந்து திருத்துறதுக்கு தான் அவங்க அடி. அப்போ அவ்வாறு திருத்துறதை நாங்கள் செய்கிறோம். பிள்ளைகளும் விளங்கி கொள்ளணும், நாங்கள் என்னத்துக்காக எங்களோட பெற்றோர் ஏசுகிறாங்க அடிக்கிறாங்கன்ற மூளை விளங்கி கொள்ளணும். சரியா? அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை நாங்கள் அன்பாக சொல்லணும், நினைக்கணும் சொல்ல போல் அன்பாக சொல்லணும்னு சொல்லி பார்க்கணும். அதே போல் சில டைமுகளில் இந்த குடும்பங்களை பார்க்குறதுக்கு குடும்பங்கள் அது வந்து சில இந்த டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விடயங்களில் தான் பார்ப்பாங்க. சரியா? குடும்ப விடயங்களை பார்க்கறதுக்காக ஒரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அனுப்பி அதை நான் சொல்லப்போனால் சைக்காட்ரிஸ்ட் ஆள்கிட்டையும் அனுப்புகிறாங்க. சில இப்போ கவுன்சிலிங் மாதிரி, ரைட், எக்ஸாக்ட்லி, அவங்களோட கவுன்சிலிங் மாதிரி அனுப்பி செய்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அன்பா ஒரு விஷயங்களை பிள்ளை செய்ய மாட்டேங்குன்னா ஏன் செய்ய மாட்டிருக்குது பிள்ளை, நாங்கள் எவ்வாறு அன்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அந்த விஷயங்களை செஞ்சால் அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்வாங்க. அவன் சிறுவர்கள் தானே, அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, புரிஞ்சு கொள்வாங்க. ஒரு காலப்போக்கில் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க, தந்தை சொன்னது இதுக்குத்தான், தாய் சொன்னது இதுக்குத்தான் இந்த விஷயம். அது இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது சட்டத்தரணி அவர்களே. இப்போ பிள்ளைகளை பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து ஒப்பிடுறது. அங்கே பாருங்க, அந்த பிள்ளை அப்படி அழகாக படிக்கிறான், இவ்வளோ அழகாக மார்க்ஸ் வாங்கிக்கிறான், உனக்கு ஏன் முடியலைன்னு, அதனாலே பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க தானே? கட்டாயமாக. இப்போ சின்னத்தில் எந்த மாவும் என்ன செய்கிற, என் அம்மாவும் ஒரு ஆசிரியர். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மற்ற பிள்ளை இப்போ நான் 90 மார்க்ஸ் எடுத்திருந்தா இன்னொரு பிள்ளை 95 மார்க்ஸ் எடுத்திருந்தா நீ ஏன் 95 மார்க்ஸ் எடுக்கலை, அந்த உளரீதியான பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ஸ்காலர்ஷிப் பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல். அப்போ ஒரு காலமும் தன்னோட பிள்ளையை அடுத்தவரோட நீங்கள் ஒப்பிட்டீங்களா இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட பிள்ளையை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பாழாக்குறீங்க. அந்த பிள்ளையோட நீங்கள் வலியை என்ன செய்றீங்க, மட்டை தட்டுறீங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொன்றோட என்ன செய்யுது, அவங்களோட வளர்ச்சி இருக்கும், அவங்களோட திறமைகள் வெவ்வேறுபட்ட திறமைகள் இருக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த திறமையை எடுத்து நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயமான தேவை பெற்றோர். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நீங்க தான் வெளிக்கொண்டு வரணும். அதான் சொல்றேன், ஒன்று பெற்றோரோடையும் ஆசிரியர்களோட தான் கூட இருப்பாங்க, அதே போல பெற்றோர்களோட இருப்பாங்க. இந்த 2 பேரும் தான் மாணவர்களை இனம் கண்டு, அந்த சிறுவர்களை இனம் கண்டு அவங்களுக்கு தேவையான விடயங்களை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். எங்களுக்கு அப்படி செஞ்சதால தான் நாங்களும் இன்று இப்படி இருக்கிறோம். நிச்சயமாக. அதாவது பெற்றோர்கள் கண்டிக்கின்றார்கள் என்று சொல்லி தம்பி தங்கைகளே தயவு செய்து வருத்தப்படாதீங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் என்ற காரணத்தினால்தான் நீங்கள் செய்யும் தவறுகளை தண்டிக்கிறேன். அப்போ நிறைய பிள்ளைகள் அப்படி நினைக்கிறது இல்லை. எந்த நாளும் என்னை திட்டுறாங்களே, எந்த நாளும் என்னை பக்கத்து வீடு குமார் ஏசுறாங்க இல்லை, என்னையே அந்த அவங்க நல்லா பார்க்குறாங்க. அதே போல் இந்த பெற்றோர்களை போல தான் இந்த ஆசிரியர்கள் நல்ல பாடம் நான் வரணும். எனக்கு முக்கியமான சொல்லணும்னு கேட்டால், ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் என்ன இது பண்ணுறாங்க சொல்லி போட்டு இப்போ மனித உரிமைகள் அமைப்பு அது இதுன்னு சொல்லி போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. என்னுடைய ஆசை என்ன அடித்ததால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நிச்சயமாக. சரி, ஆசான் இப்போ உதாரணமாக சொல்ல போனால், நான் ஒரு கெட்ட எண்ணத்தோட கெட்ட செயற்பாடோட ஒரு விடை செய்வாராக இருந்தால் அது உங்களுக்கு தெரியும், அந்த மாணவர்களுக்கு பெற்றோருக்கு தெரியும், நடைபெற்றுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கட்டாயமாக அதற்கான நிவாரணங்களை தேடி போக வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஆசான் தண்ட பிள்ளைகளை போலத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கிற அவ்வளோ பேரையும் பார்ப்பாங்க. அந்த ஆசான்ற ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டால், தன்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்குது, தன்னோட பிள்ளை இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அவருடைய பெருமை.
சரியா? இப்போ உதாரணமாக என்னுடைய ஆசான், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆசான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய மாணவன் இந்த இடத்துல என் பேரை குறிப்பிட்டு இந்த இடத்துல இருக்கிறான், நான் பெருமைப்படுறேன்னு சொல்கிறான். சரி, அதே போல தான் அந்த ஆசானுக்கு நாங்கள் கொடுக்குற பெருமதியும் அதான், பெருமையும் அதான். பெற்றோருக்கு அடுத்ததாக எங்களுடைய ஆசான் தான் எங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஆள். அதாவது அவர் படிப்பிக்கிறதுக்காக அவருக்கு அரசாங்கத்தால் ஒரு ஊதியம் ஒன்று கொடுத்தாலும் கூட உங்களை போன்ற நல்ல கல்விமான்களை சட்டத்தரணிகளை உருவாக்கியது தான் அவரது வெற்றி. நிச்சயமாக. எனவே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. எனவே இந்த சிறுவர் தினத்தை கொண்டாடி விட்டு இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நாங்கள் பலவிதமான விடயங்கள் சொல்கிறோம், சிறுவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பொதுவாக இவர்கள் இருவர்களுக்குமே பார்த்து கொண்டிருக்கவர்கள் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? சிறுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் கேட்ட ஒரு 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 ரெண்டையும் கலந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் இதோட முக்கியமான விஷயம். சிறுவர்களுக்கான உரிமைகள் இருக்குது, அதே போல் பெற்றோர்களுக்கான கடமைகள் இருக்குது. சிறுவர்களும் பெற்றோர்களும் தன்னுடைய உரிமைகளை பாதுகாக்கிற டைமில் தேவைப்படுற டைமில் அதே போல் பெற்றோர்கள் ஆசான்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதுதான் அதுதான் நான் இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களுக்கான சமூக கடமை இருக்குது, சட்ட கடமை இருக்குது, ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சரியாக நிறைவேற்றுங்க என்பதுதான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சுருக்கம், ரத்தின சுருக்கம்லாம் சொல்லலாம். ரத்தின சுருக்கமாக சிறப்பான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கீங்க. அதே போன்று இன்னும் நாங்கள் பல சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா சிறுவர்களை பாதுகாக்க? சிறுவர்களை பாதுகாக்கப்படுதானே காலத்துக்கு காலம் சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் டெக்னாலஜி, இப்போ ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்திருக்குது. இப்போ ஒருவரை வந்து ஒரு சிறுவரையோ அது யாராக இருக்கலாம் என்ன செய்யலாம், ஒரு அவமதிப்பாக்க ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது ட்விட்டர்லேயோ அல்லது எக்ஸ் மீடியாவிலேயோ போட்டாங்களா இருந்தால் என்ன செய்யலாம்னா நீதிமன்றத்துக்கு சென்று அவங்க என்ன செய்யலாம்னா தடை உத்தரவு எடுத்து அதை நீக்கிறதுக்கான இதுகளை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது ஆன்லைன் சேஃப்டி. இதே போல சைபர் கிரைம் ஆக்ட், அந்த சட்டங்கள் தேவை. அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சட்டங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும். அந்த சட்டங்கள் இல்லாட்டி அதை தடுக்க இயலாது. ஆனால் தண்டனைகளும் கடுமையாக இருக்கிறது. தண்டனைகள் கடுமையாக வழங்கப்படுகின்ற பட்சத்தில் தான் குற்றங்கள் தடுப்படும். நிச்சயமாக. இப்போ சமூக வலைத்தளங்கள் இந்த கேள்வியோடு நாங்கள் முடிச்சிடலாம். இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய சிறுவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. நான் போட்டிருக்கேன் ஃபோட்டோ பார்த்தீங்களா, இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், நான் டிக்டாக்ல வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எல்லாம் சின்ன பசங்கள், ஒரு 10-12 வயசுக்குள்ள பசங்க. அவங்கள அதுலேருந்து வெளியில் எடுக்கிறது எப்படி? அது ஆனால் அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லை அப்போ அப்படி செய்யட்டும், ஏன்னா அதில் நல்லா சம்பாதிக்கலாம், ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கலாம், யூடியூப்பில் சம்பாதிக்கலாம், நீ போடு மகன் நீ போடுன்னு பெற்றோரே நல்ல ஊக்குவிக்கிறாங்க. இல்லை அதில் ஒரு அதான் சொன்னேன், அந்த குளோபலைசேஷன் எடிக்ட் ஆகிற விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் அண்மையில் நியூசிலாந்தில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவரோட பெண் என்ன செய்கிறாங்க, பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஃபோட்டோவை ஏஐயில் எப்படி எடிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னது பேசுகிறேன், காட்டி பேசுகிறேன். அது என்னென்னு கேட்டால் ஏஐ தொழில்நுட்பத்தின் உச்சகட்டம். அப்போ ஒரு பிள்ளை அவர் இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அவங்களோட ஃபோட்டோவையோ வீடியோ போடுவாங்களா இருந்தால் அடுத்தவர்கள் எக்ஸஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக இலகுவாக இருக்குது. உலகத்தில் எங்கேயும் எக்ஸஸ் பண்ணலாம். சரியா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுது. அதான் அதில் முக்கியமான ரத்தின சுருக்கம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களோட வீடியோவை யார் சரி எடிட் பண்ணி அவங்களோட எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் வேறையா, இப்போ உதாரணமாக இன்னொரு ஆள்கிட்ட வீடியோவை நான் எடிட் பண்ணேன் மூலமாக போடுறேன், போட்டால் எனக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் அவரை குற்றவாளியாக ஆக்குறது வந்து போகிறோம். முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும், ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணி போட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த இதை என்ன செய்யணும், அந்த வீடியோவை அகற்றுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். முதல் 14 நாளைக்குள்ள ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று தருவாங்க. அது செய்கிறதுக்கான வழங்கப்பட்டிருக்கு, ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏஐக்கு இன்னும் சட்டங்கள் வரவும் நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால் ஏஐயில் எக்ஸ்ட்ராடினரி வேர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு. சரியா? இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஆள்கிட்ட புத்தகத்தை போட்டால் அதே போல் ரிதமில் புத்தகம் எழுதுனா புத்தகம் வருது. சரியா? ஃபோட்டோ வரும்னா ஃபோட்டோ வரும். நேற்று ஒரு இசையமைப்பாளர் சொல்லியிருக்காரு, விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு, அவருக்கு இனி பாடல்கள் தயாரிக்கவே தேவையில்லை, அவர் விஷயத்தை சொன்னோன்னா 500 பாடல்கள் வரலாம். அவ்வாறு தொழில்நுட்ப வளம். அப்போ அதுக்கு ஏற்றாப்புல சட்டங்கள் உருவாக்கப்படும். ஒரு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது. இலங்கையிலையும் உலக நாடுகளும் அதற்கான இதுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல் இலங்கையிலையும் சட்டங்களை
கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக. எனவே நாங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட மனித உரிமைகள் தொடர்பான முதுமானி பட்டமும் அதே போன்று சட்ட முதுமானி பட்டமும் பெற்ற திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை விரிவுரையாளர் சட்டத்தரணி எம்பி வசீமுல் அக்ரம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் நன்றி. நன்றி. எனக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.